எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி காலையில் வந்து ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு ஒரு மூச்சு வேலைன்னா வேலை அப்படி ஒரு வேலை பார்த்துக்கோங்க. ஏன்னா அவனை கிளப்பி காலையிலே நம்ம டிஃபன் ரெடி பண்ணுறது காலையிலே நான் குளிச்சுட்டு அதை ரெடி பண்ணி அவனை அனுப்பி விட்டு தான் துணியெல்லாம் காயப்போட மேலே மாடிக்கே நான் வருவேன். இதான் எங்களோட மாடி போர்ஷன் பார்த்துக்கோங்க. மேலேருந்து பார்த்தா எல்லாம் தெரியும். மேலே வந்து ஒரு பெட்ரூம், குட்டி ஹால் தான். மேலே வந்து இந்த ஒரு நாள் வந்து நம்ம ஸ்பீடாக நம்மளோட வேலை வந்து டெய்லி இதே மாதிரி டெய்லி ஸ்பீடாக பார்க்கணும்னு நினச்சிட்ருப்போம். ஆனால் எப்படியாவது ஒரு நாள் நம்ம சோம்பேறி ஆயிடுவோம். அப்படி தான் எனக்கு நேற்று போச்சு. ஆனால் இன்றைக்கி காலையில் ரொம்ப சூட்டாக முடிஞ்சிட்டு வேலை. ஏன்னா நம்ம காலையிலே வந்து நான் இன்றைக்கி சமைச்சு ஒரு சாதம் வடித்து முட்டை குழம்பு தான் இன்றைக்கி வச்சேன். ஸ்கூலுக்கு பிள்ளைங்களுக்கு அதுவே கொடுத்து விட்டேன். அப்புறம் காலையில் 2 தோசை ஊற்றி காலையில் டிஃபன் சாப்பிட்டு போயிட்டானுங்க. சின்ன பிள்ளையில் எங்கள் அம்மா வேலைக்கு போய்ட்டு வரதுக்குள்ளே வந்து எனக்கு வீட்டில் வேலைப்பாரு ஏதாவது வேலைப்பாருன்னு சொல்லும். அந்த டைம் நான் வேலையே பார்க்க மாட்டேன். எங்கள் அம்மாவுக்கு ஒரு விதமாக கூட அந்த ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததே இல்லை. இப்போ என்னோடய வீடு, என் பசங்க, என் வீட்டுக்காரன்னு வரும்போது நம்ம தான் அவ்வளோ வேலையும் பார்க்க வேண்டியதாக இருக்குது. அப்போ அந்த பொறுப்பு வந்துடுது. ஒரு வயசுக்கு நம்ம இப்படி இருப்போம். அதுக்கப்புறம் தன்னால் நம்ம வீடு நம்ம இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு நினைக்கும்போது நமக்கு அவ்வளோ வேலையும் கரெக்டாக ஓடும். காலையில் எந்திக்க மனசே வராது. கொஞ்ச நேரம் தூங்கணும்னு அலாரத்தை ஆஃப் பண்ணி வச்சுட்டு படுப்பேன். அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டு நம்ம நிம்மதியாக கொஞ்சம் நேரம் தூங்கலான்னு பார்த்தா முடியாது. அதுக்கப்புறம் நம்ம வேலை பார்த்து எப்படியும் அப்படி இப்படின்னு பார்க்க மணி 11 12 மணி ஆயிரும். அதுக்கப்புறம் நம்ம சாப்பிட்டு அதுக்கப்புறம் இன்றைக்கி நைட் டிஃபனுக்கு ஒன்றுமே இல்லை. மாவு அரைச்சி 1 வாரம் ஆகுது, ஒன்றுமே இல்லை. அதனால் கொஞ்சமாக அடைக்கி ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நான் தூங்க போயிட்டேன். சரி பார்ப்போம், மெதுவாக செஞ்சுக்கலாம் வேலை. ஏன்னா வரதுக்கு 4 மணி 5 மணி ஆயிரும். அதுக்கப்புறம் 3 மணிக்கு எழுந்திரிச்சு அதுக்கப்புறம் நான் அடைக்கி ஆட்டிக்கிட்டு அவங்க வீட்டுக்காரங்களுக்கு டீ போட்டு கொடுத்துட்டு அப்புறம் வேலை. அப்புறம் எங்கேயாவது அவசரமாக கிளம்புற டைமில் வந்து வீட்டில் சாப்பாடு அது இல்லை இதெல்லாம் நைட்டு டிஃபனுக்கு என்ன பண்ண போகிறோம் கவலையே வேண்டாம், மாவு மட்டும் இருந்தால். அதனால் எப்போவுமே நான் களியாவை நான் வந்து அரைச்சி வச்சுக்கிடுவேன் ஃப்ரிட்ஜில். ஏன்னா எப்படியும் நைட்டுக்கு நம்ம சாப்பாடு பிள்ளைங்க சாப்பிட போகிறதில்ல, எப்படியும் டிஃபன் தான் கேட்பான். அதனால் வந்து நான் எப்போவுமே அரைச்சி ரெடி பண்ணிடுவேன். மாவு கூட அரைச்சலாம் போடலாம். அப்புறம் அந்த கிரைண்டரை க்ளீன் பண்ணி அந்த இடத்துல செட் பண்ணி வைக்கணும்னா போதும் ஆயிரும். அப்படியே நைட்டு வந்து ஒரு தேங்காய் சட்னியும் வச்சு அடைய தோசை மாவையும் போட்டு குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டேன். இன்றைக்கி ரொட்டீன் இப்படி தாங்க முடிஞ்சுது. அதனால் வந்து டெய்லி இதே மாதிரி தான் ஒரு டைம் எடுக்கும். ஃபுல் டே வீட்டிலே இருந்து இந்த வேலை பார்க்க நமக்கு இவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஆனால் பாதி பேர் வந்து வேலைக்கு போயிட்டு வீட்டையும் கவனிச்சிட்டு குழந்தைங்களையும் கவனிச்சிட்டு பாவம் தான் நினச்சி பார்க்கையில் உண்மையாக கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. நமக்கு இந்த வேலையை பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் படுத்து எழுந்திக்கிறதுக்கு நம்ம இவ்வளோ கஷ்டமாக இருக்குது. பெருசாக இருக்குது, வேலை பெருசாக இருக்குன்னு நினைக்கும். ஆனால் நிறைய பேர் இதெல்லாம் தாண்டி குடும்பத்தையும் பார்க்க ரொம்ப மெயின்டெனன்ஸ் பார்க்க ரொம்ப கஷ்டம். இதில் நிறைய மன உளைச்சல், வீட்டுக்குள்ளே சின்ன பிரச்சனை சங்கடங்கள் அதெல்லாம் தாண்டி வந்து குடும்பத்தை ரன் பண்ணி ஓரளவுக்கு கொண்டு போகணுன்னா அதை உண்மைக்கிலே சொல்கிறேன், பெண்கள் தான் ரொம்ப பாவம். உலகம் அப்படி போயிட்டுருக்கு. நான் ஆம்பளைங்களையும் குத்தம் சொல்லலை. சரி, நமக்கு எவ்வளோ ஸ்ட்ரெஸ் இருக்கோ அதை விட டபுள் மடங்கு அவங்களுக்கும் உண்டு. ஆனால் நம்ம கொஞ்சம் நேரத்தில் அதெல்லாம் மறந்துடுறோம். ஏன்னா அடுத்தால பிள்ளைங்க ஸ்கூல் விட்டு வந்துடும், அவங்கள பார்க்க வைக்க சாப்பாடு பண்ண இதுவே தான் நம்மளோட டெய்லி ரொட்டீனாக இருக்குது. அதனால் வந்து மனசில் எதுவும் வச்சுக்கிடாதீங்க. ஹாப்பியாக இருங்க, ஜாலியாக இருங்க. See you. Tata. Bye-bye. Thanks for watching.